ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பாசிவ் வாய்ஸஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ தயவு செஞ்சு கூர்மையா கவனிங்க. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல மோடல் வேர்பை யூஸ் பண்ணி வந்துருச்சுன்னா அதை பாசிவ்க்கு மாற்றும் போது என்ன மாற்றங்கள் அதில் நிகழும்? ஆஸ் யூஷுவல் ஒரு ஆக்டிவ் வாய்ஸை நம்ம பாசிவா மாற்றும் போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் லாஸ்ட்டுக்கு ஓடிடும், பேஸ் ஃபார்ம் வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறிடும். இது எல்லாமே நமக்கு முன்னாடியே நன்கு தெரியும். ஆனா இப்போ மோடல் வேர்ப் அப்படின்றது உள்ள வரப்போ என்ன மாற்றங்கள்லாம் நிகழுது? மோடல் வேர்ப்னா என்ன? கேனு, குட், ஷாலு, ஷுட், குட், வில், ஆட் டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? சோ மோடல் வேர்ப் வரும்போது என்ன ஆகும்னா மோடல் பக்கத்துல பி அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷீ கேன் சால்வ் த ப்ராப்ளம். இது எப்படி மாறும்? த ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை ஹர். நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு அது கூட கேன் பி, அந்த கேனுக்கு அப்புறம் பி அப்படின்ற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிறோம். நம்ம பொதுவா ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றும் போது என்ன செய்வோம்? ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவோம், சப்ஜெக்ட லாஸ்ட்ல போட்டுட்டு வேர்ப் ஃபார்ம் தேர்ட் ஒன்னா மாறிடுவோம். ரைட்? விச் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்திடுவோம். இதுல எக்ஸ்ட்ராவா நான் பண்ற ஒரு காரியம் என்னன்னா கேனுக்கு அப்புறம் பி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிறேன். சரியா? அடுத்தது பாருங்க. we must protect nature. இது எப்படி மாறுது? நேச்சர் must be protected by us. ஸோ மஸ்ட்டுக்கு அப்புறம் பியை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்படிதான் மோடல் வேர்பை நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றணும். பி அப்படின்ற வார்த்தையை மட்டும் உள்ள ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கமாண்ட், ஆர்டர், இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வெஸ்ட், அட்வைஸ், இந்த மாதிரி எந்த கோணத்துல ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் அது ஆர்டரா இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், ரெக்வெஸ்டா இருக்கலாம், அட்வைஸா இருக்கலாம். ரைட்? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். க்ளோஸ் த டோர். மூடு கதவை அப்படின்னு நான் சொல்றேன். இத பாசிவ்க்கு மாத்தும் போது லெட் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். லெட் த டோர் பி க்ளோஸ்டு. ரைட்? ஆஸ் யூஷுவல் ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். வேர்பு ஃபார்ம் தேர்ட் ஒன்னா மாறிடுச்சு. சரிங்களா? லெட் அப்படின்ற ஒரு புதிய வார்த்தையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஆர்டர் ஆவோ, ரெக்வெஸ்ட் ஆவோ, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆவோ வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணணும். ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். இது எப்படி மாறும்? லெட் த ஹோம்ஒர்க் பி ஃபினிஷ்டு. ரைட்? லெட் த ஹோம்ஒர்க் பி ஃபினிஷ்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்க பி அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்துருக்கிறோம். லெட் த டோர் பி க்ளோஸ்ட். இதுலயும் பி அப்படின்ற வார்த்தை உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அண்ட் லெட் த ஹோம்ஒர்க் பி ஃபினிஷ்லயும் பி அப்படின்ற வார்த்தை வந்திருக்குதா? ஸோ நம்ம மோடல் வேர்ப்லயும் இதே தான் டிஸ்கஸ் பண்ணணும். அங்கேயும் மோடலுக்கு அப்புறம் பி வரும், இங்கேயும் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி வருது. சரிங்களா? லெட் ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் வேர்ப் ஃபார்ம் தேர்ட் ஒன். சரிங்களா? ஆனா மோடல்ல எப்படி வந்துச்சு? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், மோடல் ரெண்டாவது, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் வேர்ப் ஃபார்ம்ல தேர்ட் ஒன், அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம பாக்குற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கவனிச்சிங்களா? இங்க பை அப்படின்ற வார்த்தை வரலல்ல. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், பை அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்லயும் வருமான்னு கேட்டா வராது. எங்க வரணுமோ அங்க மட்டும்தான் வரும். வராம இருக்கக்கூடிய சென்டென்ஸ்களும் இருக்குது. அந்த மாதிரி சென்டென்ஸ்கள்ல ஒன்றுதான் இந்த இம்பரேட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? சோ இம்பரேட்டிவ்னு உங்களுக்கு தோணிட்டாலே நீங்க கண்டிப்பான முறையில ஆட் பண்ண வேண்டியது லெட்டும் பியும். சரியா? அடுத்தது பாருங்க. தே ஆர் கோயிங் டு பில்ட் அ ஹாஸ்பிட்டல். ஸோ இதுல புதுமையா இருக்கிற வார்த்தை என்னது? கோயிங் டு, இந்த வார்த்தை தான். இது மாத்தும் போது எப்படி வருது? A hospital is going to be built by them. ஸோ build அப்படின்ற verb 1 இந்த சைடு வரும்போது பேஸ் ஃபார்ம்ல இருந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாறிடுச்சு. பை அப்படின்ற வார்த்தை as usual எப்படி வருமோ அதே மாதிரி வந்துருச்சு. தே அப்படின்ற வார்த்தை தெம்மா மாறி சப்ஜெக்ட் கடைசிக்கு ஓடிடுச்சு. A ஹாஸ்பிட்டல்ன்ற ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்த்திருக்கோம்? A hospital his. ஆனா ஆக்டிவ் சென்டென்ஸ்ல ஆர்ன்னு இருக்கா? ஏன்னா அங்க தே ஆர், அவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றேன். இந்த சைடு ஹாஸ்பிட்டல் இஸ்ன்னு நான் சொல்றேன். ஒரு ஹாஸ்பிட்டல், ஸோ அங்க ஹிஸ் வருது. சரியா? ஹாஸ்பிட்டல் இஸ் கோயிங் டு பி பில்ட் பை தெம். ஸோ பி அப்படின்ற வார்த்தைனா கோயிங் டு இதுக்கப்புறம் நான் சேர்த்திருக்கிறேன். சரிங்களா? அண்ட் இது பிரசன்ட்ல சொல்றதுனால இஸ் வருது. சரியா? அடுத்தது பாருங்க. ஷி இஸ் கோயிங் டு ரைட் அ நாவல். இப்போ இது எப்படி மாறும்? a novel is going to be written by her. ஸோ பி அப்படின்ற வார்த்தை எங்கேயும் வந்திருக்குதா? கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே தான் பாசிவ் சென்டென்ஸ்லயும் வரும். அந்த வார்த்தையை மாத்தக்கூடாது. அது கூட பி அப்படின்ற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கணும். சரியா? இன்னுமே 2 வகையான ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிக்கலாம். அண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மோடல் வேர்பு யூஸ் பண்ணி வந்துச்சுன்னா மோடல் கூட பி சேர்த்து வேர்பு ஃபார்மை
தேர்ட் ஒன்னா மாத்திடணும். இம்பரேட்டிவ்ல வந்துச்சுன்னா லெட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் தான் verb form தேர்ட் ஒன். அண்ட் மூணாவது என்ன பார்த்தோம், கோயிங் டு அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டு அது கூட பி சேர்த்துக்கிட்டு as usual verb form தேர்ட் ஒன்னா மாத்திடணும். ரைட். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை தயவு செஞ்சு பண்ணுங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோக்கான ஹோம்ஒர்க் மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கிறேன். யாருக்கெல்லாம் அந்த மெட்டீரியல் வேணுமோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெட்டீரியல் நீடட்னு போடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். தயவு செஞ்சு அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.